ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இதை இன்று கூட நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, யார் பெரியவர்? ஆண்டவர் திருவிருந்து 12 அப்போஸ்தலர் கொடுத்துட்டு இருக்கும்போது, லூக்கா புஸ்தகம் 22வது அதிகாரம் 24 வசனத்திலேருந்து 30 வசனம் வரைக்கும் ஆண்டவர் திருவிருந்து கடைசி ராவிருந்து கொடுத்துட்டு இருக்கும்போது, எல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள யார் பெரியவங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு வாதம் வந்துச்சு. இது ஆண்டவர் கேட்குறாரு. கேட்டுட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, பிற இனத்தினால தான் ஆட்சியாளர்கள் அதிகாரம் செய்கிறாங்க, தங்களை நல்லவங்க மாதிரி காட்டிக்கிறாங்க. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் யார் பெரியவங்களாக இருக்கிறீங்களோ அவங்க சிறியவனாக இருங்க. நீங்கள் உங்களுக்குள்ள பெரியவன் யாரும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு சண்டைக்கு 20,000 பேர் வராங்கன்னா 10,000 பேராக போவாங்க? இல்லை, அது வேண்டாம். பணிவிடைக்காரன் பெரியவனா இல்லை பந்தியில் அமர்றவங்கள பெரியவங்களா? ஆக்சுவலாக பந்தியில் அமர்றவங்க தான் பெரியவங்க, பணிவிடைக்காரன்னு வேலை செய்கிறவங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்தது பணிவிடைக்காரனாக வந்திருக்கிறேன். அப்போ நீங்களும் எப்படி இருக்கணும்? என்ன தான் ஃபாலோ பண்ணணும். அதாவது இங்கே உங்களை எவ்வளோ தாழ்த்திக்கிறீங்களோ, சீடர்களை பார்த்து சொல்கிறாரு, இங்கே உங்களை எவ்வளோ தாழ்த்திக்கிறீங்களோ அங்கே நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. பணிவிடை செய்யணும், உங்களை தாழ்த்திக்கணும். உங்களை யாரும் பெரியவனாலாம் இருக்கக்கூடாது, சிறியவனாக இருக்கும். நான் என்ன பார்க்குறீங்கல்ல, ஏசப்பா சொல்கிறாரு, என்ன பார்க்குறீங்கல்ல, நான் எப்படி இருக்கிறேன் அந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். தாழ்ந்து இருக்கணும். உங்களுக்குள்ளே நான் தான் பெரியவன், அங்கே ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் பெரியவர், இங்கே ஒருத்தர் இருக்கிற இவர் தான் பெரியவர், இல்லை நான் தான் பெரியவன், நான் தான் நல்லவன் அப்படின்றதெல்லாம் வரக்கூடாது. இதை சீடர்களுக்கு சொல்கிறாரு. யார் பெரியவர்கள்னே அவங்களுக்குள்ள ஒரு வாதம் வந்ததால் இதெல்லாம் நடக்குது. இது சீடர்களுக்கு மட்டும் இல்லை, விசுவாசியான நம்மளுக்கும் தான். ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் ஆனால் அவருடைய சீடர் ஆகிடும் இல்லையா? அப்போது நம்ம அவர் கிறிஸ்தவர் சீடர் ஆகிட்டோன்னா அப்புறம் பிற இனத்தார்கிட்ட போய் நம்ம நான் தான் உயர்ந்தவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நம்மளை பெருமை பாராட்டிக்கூடாது. அங்கேயும் நம்ம தாழ்மையை காட்டணும். ஏன்னா தாழ்மை உள்ள இடத்துல தான் இறைவன் குடியிருப்பார். அவர் சிலுவை மரணம் வரைக்கும் தன்னை தாழ்த்தினார்ல ஏசப்பா. அப்போது நம்மளும் என்ன பண்ணோம்? நம்மளும் தாழ்த்திக்கணும். அப்போ நம்ம தாழ்த்தப்படும் போது தேவனோடு சஞ்சரிப்போம். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் 12 பேரும் 12 கோத்திரத்துக்கும் நீதி செய்வீங்கன்னு சொல்கிறாரு. இது எங்கே நடக்கும்? விண்ணகத்தில் நடக்கும். அப்போது பூமியில் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, தேவனுக்குள்ள மகிமையை மட்டும் கொடுத்துட்டு நம்ம எப்படி இருக்கணும்? தாழ்மையாகணும். ஏசப்பா எப்படி இருந்தாருங்க? தாழ்மையாக இருந்தார் இல்லையா? அவர் எங்கேயாவது தன்னை உயர்த்திக்கணும், எனக்கு தெரியும், அவ்வளோத்தை படித்து வரல, ஆனால் அவங்க எங்கேயாவது தன்னை உயர்த்திருக்கிறாரா? இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? என்ன மாதிரி இருங்க, உங்களை தாழ்த்திக்கிங்க. நீங்கள் உங்களை தாழ்த்தப்படும் போது நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. பாருங்கள், விண்ணகத்தில் 12 கோத்திரத்துக்கும் இவங்க 12 பேர் தான் நியாயம் விசாரிப்பாங்களாம். அப்போ அது சாதாரண விஷயமாங்க. அது விண்ணகத்தில் போய் நியாயம் விசாரிக்க எவ்வளோ தூதர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எத்தனை அதிகாரத்தில் தூதர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு
ஏன் ஆண்டவரே எடுத்துங்களேன், அவரே நியாயம் விசாரிக்கலாம். 12 கோத்திரத்துக்கும் 12 அப்போஸ்தலர்கள் தான் வந்து நியாயம் விசாரிப்பாங்களாம். அப்போ அப்பேற்பட்ட தேவனை நம்ம வணங்கிட்டு இருக்கோம் இல்லையா? நம்மளுக்குள்ள பெரியவனுன்ற இதெல்லாம் வேண்டாம். நம்ம தாழ்மையாக இருப்போம். இங்கே நம்ம தாழ்மையாக இருக்கிறதுனால எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேர் உயர்த்தப்பட்டாலும் அதில் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? நீ பெரிய ஒருனா உங்களை விட இன்னும் ஒருத்தவன் உங்களுக்கு மேலே உயர்த்தப்படுவான். அவனை விட இன்னும் ஒருத்தன் அவனுக்கு மேலே உயர்த்தப்படுவான். அதே மாதிரி குறிப்பிட்ட காலம்தான். இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட காலம்தான். ஒருத்தன் போனதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தன் வருவான். அப்போ அவனுடைய இது போயிடுது, வேற ஒருத்தனுடைய இது போயிடுது இல்லையா? ஆனால் தன்னை தாழ்த்திக்கிறவன் வந்து விண்ணகத்தில் உயர்த்தப்படுவான். அப்போ விண்ணகத்தில் உயர்த்தப்படுறது தான் நம்மளுக்கு தேவை இல்லையா? அப்போ நம்மளுக்குள்ள யார் பெரியவர்னு இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு இது ரொம்ப முக்கியம், விசுவாசிகளுக்கு இது ரொம்ப முக்கியம், ஊழியக்காரர்களுக்கும் இது ரொம்ப முக்கியம். நம்மளை பெருமை பாராட்டிக்கூடாது, ரொம்ப தாழ்மையாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவருக்கு பயந்து வாழணும், அவர் கட்டளையை கீழ்ப்படியணும். அப்போ தான் அவர் ஞானத்தை கொடுப்பாரு, நம்மளுக்கு சில தாளந்துகளை கொடுப்பாரு. அதை வச்சு தான் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். ஒருத்தர் இப்போ தாழ்மையாக இருக்காங்கன்னு வச்சிங்களேன், மற்றவங்களுக்கு அவர் உதாரணமாக இருப்பார். நம்ம அவரை சுட்டி காட்டுவோம், இவர் எவ்வளோ தாழ்மையானவர்ல அப்படின்னு சுட்டி காட்டுவோம். அப்போ அப்படி பேசப்படும்போது அவர் உயர்த்தப்படுறாரு. அப்போ அவர் உயர்த்துறதுக்கு அவர் தன்னை தாழ்த்திக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறத நம்ம விசுவாசிப்போம். அவர் சொல்கிறதே என்னென்னா, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம எல்லாம் நம்மளை தாழ்த்திக்கலாம். நம்ம கிறிஸ்தவர்கள் நம்மளை எல்லா விஷயத்துலேயும் செஞ்சுட்டு நான் தான் செஞ்சேன், எனக்கு தான் தெரியும். கர்த்தர் செஞ்சார், கர்த்தர் செய்ய வச்சார் அப்படின்னு அமைதியாக சொல்லிட்டு போயிடலாம். உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாதாக. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.